பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய பல நோய்கள் சார்ந்தும் அவற்றிற்கான தீர்வுகளாகவும் மற்றும் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் பல நிறைந்ததாகவே இந்த மகளிர்கே பகுதியானது அமைந்துள்ளது. அதையும் தாண்டி நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உடல் சார்ந்து உளம் சார்ந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகிக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய சந்தேகங்களை குறுஞ்செய்தியின் மூலமாகவோ வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ எங்களுடைய தொலைபேசி இலக்கமாகிய 0775900555 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் அதற்கான தீர்வுகள் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து மகளிர்கே பகுதியோடு இணைந்திருக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பாரதி நிகழ்ச்சியோடு நேயர்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டீபன், கைதடி சித்த போதனா வைத்தியசாலையில் இருந்து. கடந்த வாரம் பெண்களில் ஏற்படக்கூடிய சினப்பை நீர்க்கட்டு தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அது தொடர்பாக சில மேலதிக விவரங்களையும் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். பொதுவாக சினப்பை நீர்க்கட்டி என்பது பெண் இனப்பெருக்க தொகுதியான சூலகங்களிலுள்ள முட்டைக்கலங்களை சூழ்ந்து காணப்படுகின்ற நீர் நிரம்பிய ஒரு சிறிய பை போன்ற கட்டிகள் ஆகும். அவை ஒரு கட்டிகள் இல்ல, ஒரே நேரத்தில் பல சிறு சிறு பைகள் போன்று பல கட்டிகள் காணப்படலாம். மிக சிறிய அளவில் காணப்படும். அதன் பருமன் மிக சிறியதாக காணப்படும். சினப்பை கட்டிகள் என்று சொல்லும் போது பொதுவாக எல்லோரும் பயப்படுவதுண்டு. பொதுவாக வயிற்றில் ஏற்படும் கட்டி, தலையில் ஏற்படும் கட்டி, அந்த மாதிரி கட்டிகள் என்று சொன்னாலே பயப்படுவதுண்டு. அவ்வாறானதொரு பாரதூரமான கட்டியாக இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கட்டிகள் அவ்வாறான பாரதூரமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தாத போதும் இவையும் ஒரு நோய் நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய கட்டிகள் தான் என்பதை புரிந்து கொள்வது அவசியமானதாகும். பொதுவாக இந்த கட்டிகள் எமக்கு இருக்கின்றது, இதற்கு மருந்து தாருங்கள் என்று யாரும், எந்த பெண்களும் அல்லது எவரும் மருத்துவர்கள் நேரடியாக நாடி செல்வது இல்லை. குறைவு அல்லது இல்லை என்றே சொல்லலாம். ஏதாவது ஒரு நோய் நிலையில், பொதுவாக மாதவிடாயில் ஏற்படுகின்ற ஒழுங்கீனங்கள் அல்லது அதிகரித்த உடற்பருமன் அல்லது திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை போன்ற நிலைகளில் மருத்துவரை அணுகின்ற போது, மருத்துவர்கள் இவர்களை பரிசோதிக்கின்ற போது இந்நோய் இருப்பது அடையாளம் காணப்படுவதுதான் இயல்பாக காணப்படுகின்றது. இந்த சினப்பை நீர்க்கட்டி ஏற்படுவது என்ன காரணம் என்று ஆராய்கின்ற போது, ஏனைய நோய்களுக்கு போன்று குறிப்பாக இதுதான் காரணம் என்று சரியாக இனங்காணப்படாத போதும் இந்நோயில் பரம்பரை காரணிகளும் காரணமாக அமைந்திருக்கின்றது. அது தவிர மிக முக்கியமாக ஹோமோன்களின் சமநிலை குழம்புவதனால் இந்நோய் ஏற்படுகிறது என்பது அனுமானிக்கப்படுகிறது, கருதப்படுகிறது. பொதுவாக இந்த ஹோமோன்களின் சமநிலை குழம்புவதற்கான காரணம் எமது வாழ்வியல் முறையில் ஏற்படுகின்ற பிழையான நடவடிக்கைகளை பிரதான காரணமாக அமைகின்றது. எமது உணவு நடைமுறைகள் பொதுவாக இயற்கையான
உணவு பழக்க வழக்கங்கள் தவிர்க்கப்பட்டு இன்று பெரும்பாலும் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற உலர் உணவுகள் அதிகம் பாவனையில் வந்திருக்கின்றது. இவ்வுணவுகளில் சுவையை அதிகரிப்பதற்காக, நிறத்தை மாற்றுவதற்காக, அதன் தன்மையை மாற்றுவதற்காக, மக்களுக்கு பிடித்தவாறு மாற்றுவதற்காக ஏராளமான ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றது. இவ்ரசாயனம் கலந்த உணவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலம் உட்கொள்கின்ற போது அவை நாளடைவில் உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. அது தவிர மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், உதாரணமாக புரோய்லர் இறைச்சி கோழி, இந்த மாதிரியான மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், இவ்வாறான நேரத்திற்கு உணவருந்தாமை, அதிகளவு மென்பானங்களின் பாவனை, இவ்வாறு உணவு பழக்க வழக்கங்கள் முழுமையாக நீண்ட காலம் மாற்றம் பெறுகின்ற போது, இயற்கையை விட்டு மாற்றம் பெறுகின்ற போது உணவு பழக்க வழக்கங்கள் பாரிய செல்வாக்கு செலுத்துகின்றன. அது தவிர உடலிற்கு போதிய உடற்பயிற்சி இன்மை சோம்பேறித்தனமான வாழ்க்கையாக மாறி வருகின்றது. கணனிகள், கைத்தொலைபேசிகளின் பாவனை அதிகரிப்பை தொடர்ந்து உடற்பயிற்சிகள் செய்வது அருகி வருகின்றது. அப்போ உடற்பயிற்சி இன்மை என்னும் ஒரு காரணமாக அமைகின்றது. நித்திரையில் குழப்பம், சரியான நேரத்திற்கு உறங்காமை, சரியான நேரத்திற்கு விழித்து கொள்ளாமை, இவ்வாறாக எமது அன்றாட வாழ்வியல் தொடர்ச்சியாக மாறுபடுத்தப்படுகின்ற போது, அது தவிர அவசரமான வாழ்க்கை காலத்தில் அதிகரித்த மன உளைச்சல், பல்வேறு பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளுதல், பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளுதல், அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை கண்டறியாமை போன்ற காரணங்களால் தொடர்ச்சியாக நீண்ட கால மன உளைச்சலும் இந்நோயை ஏற்படுத்துவதற்கு பிரதான காரணியாக அமைகின்றது. எனவே இக்காரணிகளை இனங்கண்டு அவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலம்தான் இப்பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இந்நோயின் பாதிப்பு நீண்டகால நோக்கில் குழந்தையின்மை, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லப்படுகின்ற டயபெட்டிக், பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களை ஏற்படுத்துதல், இறப்பையில் கல்லீரலில் பாதிப்பை ஏற்படுத்துதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதனால் இந்நோயை நாங்கள் சாதாரணமாக எடை போடாது இதை கவனித்து நாங்கள் இதற்கேற்ப வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது அவசியமானதாகும். எனவே நாம் இந்நோய் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கின்றது. இன்றைய காலத்தில் பெரும்பாலான பெண்களில் இந்நிலை ஏற்படுகிறது, அவதானிக்கப்பட்டிருக்கிறது. பரிசீலிக்கப்படும் பெண்களில் அதிகளவானவர்களில் இந்நிலை ஏற்படுவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அது அவர்களின் பின்னாளில், திருமணத்திற்கு பின்னான காலப்பகுதியில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதனால் இது தொடர்பில் கூடிய கவனம் எடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது. எனவே இந்நோய் தொடர்பான காரணங்களை நாங்கள் இப்போது அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். இது தொடர்பாக ஏற்படக்கூடிய குறிகுணங்கள், அவற்றால் ஏற்படக்கூடிய நீண்டகால பாதிப்புகளவை, அவற்றை எவ்வாறு இனம் காண்பது, அவற்றிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பது தொடர்பாக தொடர்ந்து வரும் காணொளிகளில் நாங்கள் நேயர்களுடன் கலந்தாலோசிக்க பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். இவ்விடயம் தொடர்பில் மேலதிக ஆலோசனைகள் தேவைப்படுவர்கள் கைதறி சித்த போதனா வைத்தியசாலையில் புதன்கிழமைகளில் மகளிருக்கான விசேட சிகிச்சை பிரிவில் நேரடியாக வந்து மேலதிக ஆலோசனையையும் சிகிச்சையையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.